வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய பீஸ் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிக்கலாம். விதையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. இதை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பூசணிக்காவை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும். அதுக்காக தான். இதோ கூட்டுக்கு தேவையான பூசணிக்காய் ரெடி. அடுத்ததான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய், அதாவது ஒரு பெரிய துண்டு தேங்காய். இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய். இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் உங்களால் எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைங்க. இந்த மாதிரி கரகரப்பாக வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மசாலா ரெடி. அடுத்ததான் நம்ம பேனில் கொஞ்சம் ஆயில் விடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஒரு கை கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஆட் பண்ணலாம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பூசணிக்காவை ஆட் பண்ணிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இதை மூடி போட்டு அப்படியே வேக விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விடுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டாலே பூசணிக்காய் தாராளமாக வெந்துடும். நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் தண்ணி ஆட் பண்ணணும்னு நினச்சா தண்ணி லைட்டாக தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக விடுங்க. இதோ இப்போ கிரைண்ட் பண்ண மசாலாவையும் ஆட் பண்ணியாச்சு. பூசணிக்காய் முழுசாக வெந்ததும் இந்த மசாலாவை ஆட் பண்ணுங்கள். அண்ட் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் இதை அடுப்பில் வைங்க. போதும். இதோ ரெடி ஆகிடுச்சு. வெளியெடுத்துடலாம். இதோ நம்மளோட பூசணிக்காய் கூட்டிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.